முக்கியமான திருப்பம் ரஷ்யா உக்ரைன் போரில் ATACMS அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறது இந்த யுத்தத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுவும் இப்போ அமெரிக்கா அதை கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா அமெரிக்காட்டையே டோட்டலாக ஒரு 4000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி பண்ணதே 4000. அது எவ்வளோ அமெரிக்காட்ட இருக்குது, அமெரிக்கா மீதம் இருக்கும் நாடுகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக கீப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது உக்ரைனுக்கு கிடைத்தது என்றால் நிச்சயமாக இந்த வின்டரை உக்ரைனால் சமாளிக்க முடியும். இன்னும் 3 வாரங்கள் கெடு வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ATACMS அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்க போகுது. F-16 அடுத்த வருஷம் கிடைக்க போகுது. வின்டர் முடிஞ்சு அடுத்த கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு உக்ரைன் தயாராக இருக்கும்போது உக்ரைனுக்கு F-16ம் கிடைக்கும், லாங் ரேஞ்ச் வெப்பனும் கிடைக்கும். கூடவே ஹைமாஸ் இருக்குது, பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இருக்குது, M1 ஆப்ராம் டேங்க் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே உக்ரைனை இன்னும் வலிமைப்படுத்தி ரஷ்யாவை அடுத்த வருடம் தோற்கடிக்க வேண்டிய திட்டத்தில் அமெரிக்கா இருக்கும்போது இந்த ATACMS எப்படி இந்த கேம் பிளேயை பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய வெப்பன் சிஸ்டத்தை பற்றி படிச்சிருக்கோம் நம்ம. ஹைமாஸாக இருக்கட்டும், ஸ்டார்ம் ஷேடோவாக இருக்கட்டும், சாத்தான் 1 இருக்கட்டும், சாத்தான் 2 இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல வெப்பன் சீரீஸில் இதோ அடுத்தது ATACMS. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மாடர்ன் வெப்பன்ஸ் ஒரு 75% யார்கிட்ட கொடுக்கப்பட்டு விட்டது? உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிறது ஹைமார்ஸ் ராக்கெட் ஆர்டிலரி தான். அடுத்ததா பேட்ரியாட் சிஸ்டம், அடுத்ததா ஆப்ராம் டேங்க் அப்படிங்கிறது, அடுத்ததா கிளஸ்டர் மியூனிஷன்ஸ், அதாங்க கொத்து குண்டுகள், F-16 ஃபைட்டர் ஜெட். இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2-3 நாடுகள் இப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறத உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கும் விமானிகளுக்கும் கொடுத்து வராங்க. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, திடீர்னு ஒரு $325 மில்லியன் அமெரிக்க டாலரை தாரேன், அது கூடவே உங்களுக்கு ATACMS தாரேன்பா அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் அறிவிக்கிறார். கடந்த வருடத்திலிருந்தே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுட்டு இருந்ததே இந்த ATACMS தான். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் கிடைக்காது, ஷார்ட் ரேஞ்ச் வெப்பனை தார, இல்லாட்டி மிட் ரேஞ்ச் வெப்பனை தாரேன்னு சொல்லி தான் அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே UK என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்ம் ஷேடோ எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்டார்ம் ஷேடோவை வச்சு தான் இப்போ கிரீமியாவில் பலவிதமான தாக்குதலை உக்ரைன் நடத்தி வராங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் இப்போ ஏன் தேவை? இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆக போது. இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக பீரங்கிகளால், அதாவது எதிரியை ரொம்ப கிட்ட இருந்து தாக்கக்கூடிய எந்த வெப்பனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எதிரியாலையும் மூவ் பண்ண முடியாது, நம்மளாலையும் மூவ் பண்ண முடியாது. வின்டர் அங்கே இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே பனியாக மூடிவிடும். அதன் பிறகு நம்ம டேங்காக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பனியில் உறைஞ்சிரும். சரியாக அதனுடைய வேலையை செய்யாது, சரியாக அதனுடைய அமைப்புகள் எதுவும் செயல்படாது. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது இங்கே எல்லாருக்கும் தேவை என்னென்னா ஆர்டிலரி தான். ஆர்டிலரி அப்படிங்கிறது ஒரு 75 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருந்து நம்ம என்ன செய்யலாம், பீரங்கி மாதிரியே சுடலாம். அதாவது பெரிய சைஸ் துப்பாக்கின்னு வச்சுக்கோங்க, 155 mm இருக்கட்டும், இல்லை 80 mm இருக்கட்டும், இப்படிங்கிற கேலிபரை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஷூட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிலரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவைங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஆர்டிலரி ஷெல்ஸுக்காகத்தான் வடகொரியா, ரஷ்யா இவங்களுடைய டீலே நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆர்டிலரி ஷெல்ஸுக்கான ஒரு ஃபேக்ட்ரியை தான் நாங்கள் உக்ரைன்லாம் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருந்தது. ஸோ ஆர்டிலரி அப்படிங்கிறது எதிரியை ரொம்ப தூரத்துலேருந்தே அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஆனால் இன்னும் தூரத்திலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வி அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸ்டார்ம் ஷேடோ மட்டும்தான் அதற்கான பதில், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஸ்டார்ம் ஷேடோவுக்கு அடுத்தபடியாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATACMS தான். ஆனால் அமெரிக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு அமெரிக்கா கொடுக்குறாங்க. இந்த ATACMS அப்படிங்கிறது ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம். நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம், அது ஏன் முன்னாடி ஆர்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது? அதனுடைய வரலாறு தேடி போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ATACMS அப்படிங்கிறது நிறைய வெரைட்டி இருக்குது. MGM-140 ATACMS அப்படிங்கிறது பொதுவாக இதை அழைப்பார்கள். இந்த ATACMS அப்படிங்கிறத அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்டர் வெப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஒன்டர் வெப்பன் கண்டிப்பாக உக்ரைனுக்கு பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்லி உக்ரைன் நம்பினாலும், இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ATACMS கொடுத்தாலும் சரி, இல்லை M1 ஆப்ராம் டேங்க் கொடுத்தாலும் சரி, இதனால் இந்த போரினுடைய தன்மை மாறப்போகிறது கிடையாது. நாட்டோக்கு எதிரான போராக இதை மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாட்டோக்கு எதிரான போர் எப்போது வரும் என்பது மட்டும்தான் இங்கே கேள்வி.
ஏன்னா பல நாடுகள் இப்போ பேச தொடங்கிட்டாங்க. போப் பிரான்சிஸ் அவர்கள் கூட ஒரு வார்த்தையை சொல்றார். நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு, உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உக்ரைனுக்கு எதுவுமே கொடுக்காம இருந்துட்டீங்க, இது உக்ரைனுடைய முதுகில் குத்துவது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எல்லாருமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ஒரு தேர்டு வேர்ல்டு வாரை நோக்கி போயிட்டு இருக்கோம். தேர்டு வேர்ல்டு வாரா அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த ஒரு ஃபேஸில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். வேர்ல்டு வார் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பட் வேர்ல்டு வார்க்கு முந்தைய ஒரு நிலைமை எப்படி இருக்குமோ பரபரப்பாக இருக்கும். சில நாடுகள் இன்ஃப்ளேஷனில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, சில நாடுகளில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இருக்கும், சில நாடுகள் உதவி செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லா நாடுகள் இடையேயும் சின்ன சின்ன ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ பதட்டம் இல்லாத ஏதாவது ஒரு நாடு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க, கிடையவே கிடையாது. பாகிஸ்தான் இருக்குது, சீனாவில் இருக்குது, சீனா தைவான் பதட்டம் அப்படிங்கிறது இருக்குது, தைவானுக்கு அமெரிக்காவினுடைய உதவிகள் அப்படிங்கிறது இருக்குது, ஈரான் மற்றும் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்குது, சவுதி அரேபியா கூட நிறைய நாடுகள் நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இப்படின்னு சொல்கிற பல பதட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது எதுவுமே இல்லைப்பா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ATACMS அப்படிங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னா லாங் ரேஞ்சா ரஷ்யாவுக்குள்ளேயே இவங்களுடைய மிசைல் தாக்குதலை நடத்திடலாம். ஏன்னா இப்போ கிரீமியா வரை அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு போனோம்னா ரஷ்யாவினுடைய பார்டர் வந்துடும். அப்போ ரஷ்யாவினுடைய பார்டருக்குள்ள ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு மிசைல் வந்து விழுகுது அப்படின்னா நேரடியாக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் பங்கு பெற்று விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். பேர்ல் ஹார்பரில் எப்படி அமெரிக்காவுக்கு எதிராக ஜப்பான் தாக்குதலை நடத்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு தாக்குதலாக தான் இதை அவங்க பார்ப்பாங்க. இந்த ATACMSல நவீன ரகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை இருக்கும். ஸோ 300 கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருது, ஓகே இது செமையான ஒரு மிசைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் தான். ஸோ இந்த ATACMSை பொறுத்த வரைக்கும் இதில் 2 விதமான மாடல் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒன்று அப்படிங்கிறது கிளஸ்டர் மியூனிஷன் அப்படிங்கிறது தான். இந்த கிளஸ்டர் மியூனிஷன் அப்படின்னு சொல்லும்போது கொத்து குண்டுகள், ஒரே ஒரு மிசைல் தான் போகும், ஆனால் அந்த ஒரு மிசைல் இருந்து பல குண்டுகள் அப்படிங்கிறது கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு மிசைலை மட்டும் அடித்தா போதாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குண்டுகளையும் அழிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எதிரி நாட்டிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எந்த நாட்டிடமும் இல்லை. அதனால தான் பல நாடுகளும் இந்த கிளஸ்டர் மியூனிஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது, கொத்து குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் ஜோ பைடன் அவர்கள், அமெரிக்காவுக்கு யாருப்பா தடை உத்தரவு பிறப்பிக்க முடியும்? ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வேற குண்டுகள் கிடையாது, அதனால நாங்கள் கிளஸ்டர் மியூனிஷனை கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ATACMSல ஒரே ஒரு வார்ஹெட்டும் வச்சு அனுப்ப முடியும், இல்லை கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் வச்சு அனுப்ப முடியும். இந்த வார்ஹெட் ஒரு அணு ஆயுதமாகவும் இருக்க முடியும் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு கிளஸ்டர் மியூனிஷன் அப்படிங்கிறது ஒரு 30 குண்டுகள், 30 கொத்து குண்டுகளை வீசுகிற அளவுக்கு அமெரிக்கா யாருக்கு உதவி பண்ணியிருக்காங்க, உக்ரைனுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ATACMS வந்துச்சுன்னா 30 கிடையாது, அது 80லேருந்து 100 குட்டி குட்டி குண்டுகளை வீசக்கூடிய வல்லமை யாருக்கு கிடைக்கும், இந்த உக்ரைனுக்கு கிடைக்கும். இந்த ATACMSஐ ஈராக்ல எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா ஜாயிண்ட் சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிப்பதற்காக, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்ன, விலை கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மிசைலா இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹை பே ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது HPT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை பே ஆஃப் டார்கெட்டை அடிப்பதற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ATACMS மிசைல் அப்படிங்கிறத பயன்படுத்த போறாங்க. இதை ஈராக்லையும் பயன்படுத்தினாங்க அமெரிக்கா. அப்படின்னா ஒரு மிசைலினுடைய விலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 12லிருந்து 15 கோடி ரூபாயாக இருக்கும் ஒரு மிசைலினுடைய விலை. அப்போ இந்த மிசைலை ஹை பே ஆஃப் டார்கெட்டுக்காக மட்டும் உக்ரைன் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்டளையா இருக்க போகுது. அதுவும் சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது S-300, S-300க்கு மேலே இருக்கக்கூடிய S-400 இருக்கட்டும், S-550 இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்களால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட இனி உக்ரைன் என்ன செய்யலாம், ஒரு அறிவிப்பை வெளியில விடலாம். அப்போ இதற்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்க வேண்டியது ரஷ்யாவினுடைய கடமையா மாறுது. ஸ்டார்ம் ஷேடோ வச்சுட்டு S-300 நாங்கள் அடிச்சிட்டோன்னு சொன்ன நாடு தான் உக்ரைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரீமியாவில் இருந்த S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எங்கேருந்து அடிச்சிட்டாங்க, உக்ரைன்லேருந்தே அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உக்ரைன். ஸோ இப்போ இவங்க கையில் அதை விட லாங் ரேஞ்ச் வெப்பனா ATACMS கிடைச்சிட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு பூஜை போடாமல் விட மாட்டாங்க. லேண்ட்ஸ் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லேண்ட்ஸ் மிசைல் சிஸ்டம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு கோல்டு வார்லாம் வந்துருச்சு, சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராக கோல்டு வார்லாம் வந்துருச்சு, யூரோப்பெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கடமை அமெரிக்காவுக்கு வருது. ஸோ ஒரு வார்ஹெட்டா அணு ஆயுதங்களை வைத்து அனுப்பக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஒரு கனவு. அந்த கனவுக்கு நிதர்சனமான ஒரு உண்மையாக மாறி நின்ற மிசைல் சிஸ்டம் தான் லான்ஸ் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் வார்ஹெட்டா இருந்தால் ஒரு 120 கிலோமீட்டர், ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட்டா இருந்தால் ஒரு 75 கிலோமீட்டர் தள்ளி போய் என்ன செய்யும், அதனுடைய வேலையை காண்பிக்கும். ஸோ இந்த லான்ஸ் மிசைல் சிஸ்டத்தை வச்சு நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் 1980களில் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டின அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு இதை விட அட்வான்ஸ்டாக ஒன்று வேணும், ஒரு 300 கிலோமீட்டர்லாம் போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மிசைல் சிஸ்டம் வேணும். இப்போ இந்த லான்ஸ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கா துல்லிய தாக்குதலை நடத்தாது. இப்போ நம்ம இனிமேல் தயாரிக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது துல்லிய தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிலாம் சொல்லி நிறைய ரிக்குவயர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த ரிக்குவயர்மெண்ட் ஆர்மிக்கு மட்டும் கிடையாது, ஏர்ஃபோர்ஸுக்கும் வேணுமா இருந்துச்சு. அப்போ ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியும் சேர்ந்து JTACMS அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுதான் ஜாயிண்ட் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம். ஸோ ஜாயிண்ட் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறதை உருவாக்குவதற்கு 1982 ஜூனில் அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸும் அமெரிக்காவினுடைய இராணுவமும் கையெழுத்து போடுறாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு மாதம் ஒரு வருடம்லாம் போகும்போது தான் ஆர்மிக்கு தெரியுது இந்த ஜாயிண்ட் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் இப்போதைக்கு ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையில்லை போல. ஏன்னா அவங்க எந்த விதமான நாட்டமும் செலுத்த மாட்டுக்காங்க, ஃபண்ட் அலோகேட் பண்ண மாட்டுக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கும் சேர்த்து ஒரு மிசைலை உருவாக்கணும், நம்ம இராணுவத்துக்காக மட்டும் இதை உருவாக்கினா என்ன அப்படின்னு சொல்ற பெயரில் இந்த JTACMS அப்படிங்கிறது பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது, ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டமாக மாற்றப்படுகிறது. இப்படித்தான் ATACMS அப்படிங்கிற அந்த பெயர் இந்த மிசைலுக்கு கிடைக்குது. ATACMS சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டாலும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராக இவங்களால பயன்படுத்த முடியல. அதற்கு பதிலாக ஈராக்லாம் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டோம் ODS அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலலாம் யார் பயன்படுத்தினாங்க, அமெரிக்கா பயன்படுத்தினாங்க. அதுலயும் குறிப்பா நான் முதலே சொன்ன மாதிரி சீட் ஆபரேஷன் சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ்க்காக மட்டும் இந்த ATACMS பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1982 இருந்தே இதை தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் 1990 இருந்து 97 தான் M39 ATACMS Block 1 அப்படிங்கிறத உருவாக்கி அதை பல நாடுகளிலும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இந்த ATACMSல அவங்க பயன்படுத்தின வார்ஹெட் எல்லாமே இந்த கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் தான். எக்ஸாக்டா சொல்ல போனா M74 ஆன்டி பர்சனல் அண்ட் ஆன்டி மெட்டீரியல் பாம்ப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், APAM பாம்ப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த APM பாம்ப்லெட்ஸ் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த APAM அப்படிங்கிற பாம்ப்லெட்ஸை அமெரிக்கா இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்த ATACMSல பயன்படுத்தப்படலாம். ஸோ ஒரு ஓல்டு ஸ்டாக்கை தான் எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க போவது மட்டும் உறுதியாக தெரியுது. அப்படின்னா இந்த ATACMSால 60 பாம்ப்லெட்ஸ் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பாம்ப்லெட்ஸை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் உக்ரைனுக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு மிசைல் 300 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து வீசப்படும். அது 300 பாம்ப்லெட்ஸை ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு எதிராக வீச போகிறது. இப்போ போர்க்களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தானே விக்கி இந்த GMLRSலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, GMLRS பத்தியும் தமிழ் பட்சத்துல விரிவா ஒரு காணொளி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த GMLRS பொறுத்த வரைக்கும் அதுல 1,00,000 சின்ன சின்ன துகள்கள், டங்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பாயிண்டட் டங்ஸ்டன் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெடிச்சு செதறணுன்னே எல்லா பக்கமும் செதறும். ஆனா இப்ப நம்ம சொல்றது 300 பாம்ப்லெட்ஸ். ஒவ்வொரு குட்டி குட்டி பாம்பும் அதனுடைய வீரியத்தை பேஸ் பண்ணி அதனுடைய இழப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா இந்த ATACMSல 4 வேரியேஷன் இருக்கு. M39 இதான் முதல் வேரியன்ட். அடுத்ததா M39A1 அப்படிங்கிறதும் M48 அப்படிங்கிறதும் M57 அப்படிங்கிறதும் தான். இனர்ஷியல் நேவிகேஷன் கைடன்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருந்தாலும் GPS சிஸ்டமும் இது கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறதுல தான் GPS எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த GPS ஓடி இந்த 300 பாம்ப்லெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ATACMS அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வெப்பனாக பார்க்கப்படும். இந்த வெப்பனை எப்போ உக்ரைன் பயன்படுத்துகிறாங்களோ அன்னைக்கு ரஷ்யா வேறொரு அறிவிப்பை வெளியில் விடலாம். அந்த அறிவிப்பு என்னவாக இருக்கும், ரஷ்யா அதற்கு தயாராகி வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் ATACMSனா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு தேவை, அமெரிக்கா அதை இப்போ கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துருக்கோம். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.